ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயை வந்து ரொம்பவே தாக்கி பேசிய கைடு அப்படின்றது நிறைய பேர் வந்து கைடு மேலே ரொம்ப கோவமாக இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அதுக்கான ஒரு அஃபீஷியலான ஒரு நியூஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்தே கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நேற்று வந்து விஜய் கரூரில் நடந்த அரசியல் பிரச்சார கூட்டத்தில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே உயிர் இருந்தது வந்து ரொம்ப பெரிய ஒரு துயரமான சம்பவம் தமிழ்நாட்டில் நேற்று. ஸோ அவர்களே வந்து கிட்டத்தட்ட 10 பேர் குழந்தைகள், 16 பெண்கள் அப்படின்றது நிறைய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சம்பவம் பற்றி நிறைய சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அப்படின்றது இரங்கலும் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்நிலையில் வந்து இப்போ வந்து கைடு லோகர் வந்து டிராகன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ள ஸோ மக்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களோட பேரில் ட்விட்டர் பதிவு வந்து ஒரு வைரல் ஆச்சுங்க. அதாவது அவங்களுக்கு நெருக்கமான நண்பர் ஒருத்தவங்க வந்து விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் இறந்து விட்டதாகவும், விஜய் வந்து சுயநல அரசியல் பண்ணுறாரு, ஸோ அந்த சுயநல அரசியல்னால இன்னும் எத்தனை பேர் சாக போகிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து காலையில் வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஆளானாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி இப்படின்ட்டு. இந்நிலை இப்போ வந்து கைடு லோகர் வந்து இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது அது வந்து அவங்களோட அக்கௌண்ட்டே இல்லை, அது வந்து ஒரு போலியான ஒரு அக்கௌண்ட், ஒரு ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தமாரி எனக்கு ஒரு நண்பர் வந்து கரூரில் எனக்கு நண்பர்களே இல்லை, ஸோ என் நண்பர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயமும் போய், அதை நான் சொல்லவும் இல்லை, அது என்னோடய அக்கௌண்ட்டும் இல்லை. ஸோ கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நான் அதிகமாக சோகம் அடைகிறேன். ஸோ அந்த குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்து நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வந்து டீசெண்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஒரு விமர்சனம் வந்து விஜய் மீது வைக்கவில்லை அப்படின்ட்டு அவங்களே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.